1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்கிறவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில். பவுல் சொல்றான், என்னுடைய ஆவியினாலே உங்களோட கூட நான் இருக்கிறேன், நீங்களும் என்னுடைய ஆவியும் கூடி வந்திருக்கையில். சரீரத்தில் நான் தூரமாக இருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறேன். உங்களை பார்க்க முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல, உடல் ரீதியாக நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன். என்னுடைய ஆவி உங்கள் கூட இருக்கு, நானும் என்னுடைய ஆவியும் நீங்களும் கூடி வந்திருக்கையில். அது சாத்தியமா? அல்லது பவுல் போன்ற ஒரு சிலருக்கு தான் சாத்தியமா? ஆவியிலே பயணம் செய்வது, ட்ராவலிங் இன் த ஸ்பிரிட், அது சாத்தியமா? ஒரு பெரிய கேள்வி எழும்புது. அது பேதுருவுடைய சம்பவத்திலும் கூட அப்படி ஒரு விஷயம் இருக்குது. பேதுருவை சிறையில் அடைத்து விடுவார்கள், அடுத்த நாள் அவனுக்கு மரண தண்டனை. முந்தின இரவு ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை விடுவிப்பார். அப்பொழுது பேதுரு போய் மார்க்கினுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டு கதவை தட்டுவான். ஒரு வேலைக்கார பெண் யாருன்னு சொல்லி தெரிந்து கொள்ள வருவாள். பேதுரு தான் அப்படின்னு போய் சொல்லுவாள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது தூதனாக இருக்கலாம், பேதுருனுடைய தூதனாக இருக்கலாம். ஆனால் மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது பேதுருனுடைய ஆவியாக இருக்கலாம். அவர் ஆவியில் ஒருவேளை வந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 12:15 அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். ஆனால் தமிழில் தூதன் என்பது அது மூல மொழியில் அது பேதுருடைய ஆவியாக இருக்கலாம். அதாவது ஒரு ஆவியில் பேதுரு இங்கே வந்திருக்கலாம், அந்த ஒரு அர்த்தத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த அனுபவத்தை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆவியில் பயணம் செய்வது, சரீரத்தை விட்டுட்டு ஆவியில் பயணம் செய்வதை பற்றி பேதுருவினுடைய சகோதர சகோதரிகளும் பவுலுடைய கூட்டத்தாரும் அறிந்திருந்தார்கள் என்று நாம் உணர முடிகிறது. நம்முடைய ஆவி எபேசியர் 2 சொல்லப்பட்ட வண்ணமாக கிறிஸ்துவோட கூட உட்கார்ந்து இருக்கிறது. நம்முடைய ஆவி அல்லது உள்ளான மனிதன் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். நான் அடிக்கடி அதை சொல்வேன், அந்த வசனத்தை. ஆவியும் சரீரம் பின்னி பிணைந்து இருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆவி 3வது வானத்தில் இயேசுவோட உட்கார்ந்திருந்தாலும் கூட அது நம் சரீரத்தோடு பிணைப்பில் இருக்கிறது. அதே போல் ஆவி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியும். இன்னொரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 3வது வசனம். அங்கே எசேக்கியேலுக்கு இது போல ஒரு அனுபவம் ஏற்படுகிறத பார்க்கிறோம். அவனை கர்த்தர் அவனுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போகிறார் ஒரு இடத்துக்கு. கைப்போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலில் நடையில் விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இப்போ எசேக்கியேல் எங்கே இருக்கிறான்னா, பாபிலோனில் இருக்கான். சிறைப்பட்டவர்கள் நடுவில் அவன் இருக்கிறான். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் விடுறார். நான் தரிசனத்தில் போனேன் அப்படின்னு சொல்கிறான். தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போனாருன்னொன்னே ஆளையே தூக்கிட்டு போயிட்டாரோன்னு நினைக்கக்கூடாது. தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் நடையிலே விட்டார். அது உண்மையிலேயே சரீரத்தையே தூக்கிட்டு போகலை, அப்படியும் ஒரு அனுபவம் இருக்குது. அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பிலிப்பு என்கிறவனை ஆவியானவர் அப்படியே அவனுடைய சரீரத்தையும் சேர்த்து தூக்கி கொண்டு ஒரு ஊரில் விட்டுட்டார். எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு பிலிப்பு காணாமல் போயிட்டான். ஆவியானவர் அவனை எடுத்து கொண்டு போய்விட்டார். பார்த்தா இன்னொரு ஊரில்
அவன் காணப்பட்டான். அதுவும் அது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது அற்புதமான போக்குவரத்து, ஆவியானவருடைய போக்குவரத்து. அது சரீரத்தையும் சேர்த்து ஆவியானவர் தூக்கிட்டு போயிடுவார், அது வேற. ஆனால் இது சரீரம் ஒரு இடத்துல இருக்கும், ஆவியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போவார். பாபிலோனில் இருக்கிறான் எசேக்கியேல், ஆண்டவர் அவனுடைய ஆவியை கொண்டு போய் எருசலேமில் ஆலயத்தில் கொண்டு போய் விடுறாரு. அங்கே சில காட்சிகளை அவன் பார்க்குறான். அதனால் இது சாத்தியம். தரிசனன்றது வேற, நம்ம இருக்கிற இடத்துலையே பார்க்கறது தரிசனம். அது இருக்கிற இடத்துல பார்க்குறோம். அது ஒரு டிவி பார்க்குற மாதிரி, ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி, ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி, அது தரிசனம். ஆனால் இது அப்படி இல்லை, அந்த இடத்துக்கே போய் பார்க்குற மாதிரி. நம்முடைய ஆவி அந்த இடத்துக்கே போயிடும். இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கறது தரிசனம். ஆனால் நம்முடைய ஆவி இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்பது என்பது அது வேறு விதமான அனுபவம். அது ஆவியிலே பயணம் செய்தல். எலிசாவும் கூட அந்த கேயாசி தப்பு பண்ணப்போ அதை தான் சொன்னான். நீ பொய் சொல்லி லஞ்சம் வாங்கும்போது என்னுடைய இருதயம் உன்னோடு இருக்கவில்லையோ, உன்னை பின்தொடரவில்லையோ அப்படின்னு கேட்பான். வசனங்களெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. இப்போ இருதயம் என்பது சில இடங்களிலே ஆவியை குறிக்கிறது, சில இடங்களில் ஆவி ஆத்மா ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறது, சில இடங்களில் ஆத்மாவை குறிக்கிறது. இருதயம் என்பது மையப்பகுதி என்கிற அர்த்தத்தில் தான் தமிழ் பைபிளில் இருதயம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இப்போ எலிசா எங்கேயோ இருந்தான், கேயாசி நாகமான் இடத்துல போய் பொய் சொல்லி லஞ்சம் வாங்குற அந்த சம்பவம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் எலிசா சொல்கிறான், என்னுடைய இருதயம் உன் பின்னால் வந்துச்சு, நீ பொய் சொல்லி பணம் வாங்கினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு மேலான அனுபவம். இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். பவுலால் அங்கேருந்து இங்கே வர முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது, ஆன்லைன் மீட்டிங்லாம் போட முடியாது, வீடியோ கால்லாம் போட முடியாது, கான்ஃபரன்ஸ் கால் போட முடியாது. அந்த விஞ்ஞானமெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதான் அவன் சொல்கிறான், உங்களோடு என் ஆவியும் கூடி வந்திருக்கையில் இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்றான். அதனால் நம்முடைய ஆவி, இது பேர் தான் ஐக்கியம். ஐக்கியம்ன்றது இதுதான். மற்றவர்களுடைய ஆவியோடு நம்முடைய ஆவியும் இணைந்து செயல்படுவது. தூரத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு முடிவை எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால், ஒரு பக்குவம் இருந்தால், ஒரு முதிர்ச்சி இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தால், தூரத்தில் இருக்கிறவர்களோடும் நம்ம இசைந்து கலந்து ஒரு முடிவை எடுக்கலாம், இணைந்து அவர்களோடு செயல்பட முடியும். தூரத்தில் இருக்கிறவர்களோடும் கர்த்தருக்காக இணைந்து செயல்பட முடியும். இதேதோ ஒரு ஜிம்மிக்ஸ் காட்டுறதுக்காக இல்லை, நான் ஆவியில் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு பெருமை பேசுகிறதுக்காக இல்லை, ஏதோ இது ஒரு மகிழக்கூடிய ஒரு அனுபவமாக வைத்து கொள்வதற்காக மட்டுமல்ல. இதில் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ எலிசா கேயாசியை கண்காணிப்பதற்கு, அவன் தப்பு பண்ணுறானா இல்லையான்னு கண்காணிப்பதற்கு இந்த அனுபவம் உதவியாக இருந்தது. எசேக்கியேலுக்கு எருசலேம் தேவாலயத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிந்து கொள்வதற்கு இந்த அனுபவம் உதவியாக இருந்தது. பவுலுக்கு தூரத்தில் இருக்கிறவர்களோடு கூட சேர்ந்து ஒரு பிரச்சனையில் முடிவெடுப்பதற்கு இந்த அனுபவம் உதவியாக இருந்தது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் ஏதோ சந்தோஷப்படுவதற்காகவும் பெருமைப்படுவதற்காகவும் மட்டுமல்ல, அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது, அதில் ஒரு பயன்பாடு இருக்கிறது. ஆகவே நமக்கு ஆண்டவர் மேலான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து நாம் இன்னும் அவருக்காக பிரயோஜனப்பட உதவி செய்வாராக. ஆமென்.